அந்த ஜானகி எப்பவோ ஒழிஞ்சு போயிட்டான்னு நினைச்சேன். ஆனா திரும்பவும் வந்துட்டா. நான் பொய்யா போட சொன்ன நியூஸையும் அவ உண்மையாக்கிட்டா. அந்த வேலை அவனையும் அவ கூட சேர்த்துக்கிட்டா. இதுக்கும் மேல அவளை உயிரோட விட்டு வைக்கிறது நல்லதில்லை. அவ இனிமே உயிரோட இருக்கக்கூடாது. என்னம்மா சொல்றீங்க? டேய், இவ்ளோ நாளா மறைஞ்சிருந்த ஜானகி எப்ப தைரியமா வந்து உன் கல்யாணத்தை நிறுத்தினாலோ இனிமே அவளை உயிரோடவே விட்டு வைக்க கூடாது. ரத்தனம் அவன் வாயாலேயே அவ இருக்கிற வரைக்கும் நம்மளால நிம்மதியா இருக்க முடியாதுன்னு சொன்னதை கேட்டேல்ல, இதுதான் சரியான சந்தர்ப்பம். இப்ப அந்த ஜானகியை நம்ம என்ன பண்ணாலும் அந்த பழி ரத்தனத்து மேலதான் விழும். அதுக்கப்புறம் ரத்தனத்தோட அரசியல் செல்வாக்கு எல்லாமே சரிஞ்சு போயிடும். யாருக்கு தெரியும், அவன் ஜெயிலுக்கு போனாலும் போயிடுவான். ஐயோ, அப்புறம் வள்ளிக்கும் உனக்கும் கல்யாணத்தை நடத்திட்டு இந்த சொத்தை எல்லாம் என்னோட பேருக்கு ஈஸியா மாத்திடுவேன். அரசியல் அதிகாரமும் நம்ம கைக்கு வந்துடும். எனக்கு என்னமோ பெரிய சிக்கல்னு தோணுதுமா. பேசாம அத்தையும் மாமாவும் மோத விட்டுட்டு நம்ம தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தா சரியா இருக்குன்னு தோணுது. முட்டாள், இது நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய சான்ஸ். அந்த ஜானகியை மட்டும் தீத்து கட்டிட்டோம்னா ரத்தனமும் ஜெயிலுக்கு போயிடுவான். வள்ளிக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும். இப்ப போய் தள்ளி நின்னு வேடிக்கை பார்க்கலான்னு சொல்ற? உன்னால முடியலன்னா சொல்லு, நானே பாத்துக்கிறேன். இல்லம்மா, இந்த வேலையை என்கிட்ட விட்டுருங்க, நானே இந்த வேலையை பாத்துக்கிறேன். இத பாரு, மிஸ் ஆயிடக்கூடாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இத நாம தான் செஞ்சோன்னு வெளியில தெரியக்கூடாது. அதனால இதுல நீ டைரக்டா தலையிடாத, உன் ஆளுங்களை இறக்க. அவங்க கிட்டையும் சொல்லு தல. என்ன ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணிருக்க? என்ன விஷயம்? ஒண்ணுடா, ஒருத்தவங்க கதையை முடிக்கணும். கதையை முடிக்கணுமா? ஏன் தல? உன்னோட டீம்ல தான் நிறைய பேர் இருப்பானுங்களே, அவனுங்களை விட்டு எனக்கு கால் பண்ணிருக்க? ஆச்சரியமா இருக்கே தல. டேய், அவனுங்க 2-3 மேட்டர்ல சொதப்பிட்டானுங்கடா. அதுவும் இல்லாம இந்த மேட்டரை செய்ய ஒரு புது டீம் தான் தேவைப்படுது. அதனால தான் நான் உனக்கு கூப்பிட்டேன். உன்னால செய்ய முடியலன்னா சொல்ற, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். ஐயோ இரு தல, ஆனா உனக்கு கோவம் வந்துருது உனக்கு. ஆமா, ஆள் யாருன்னு சொல்லு. அட பாவி, இவ்ளோ கேவலமானவனையா வள்ளி கல்யாணம் பண்ணணும்? இப்பவே போய் வள்ளி கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லி இவங்களை ஏதாவது பண்ணணும், இல்லன்னா மொத்த குடும்பத்தையும் காலி பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஓகே தல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அந்த அமௌண்ட் விஷயம் மட்டும். ஏய், முதல்ல வேலையை முடி, பேமெண்ட் உன்னை தானே தேடி வரும். சரி ஓகே தல, ஓகே தல, முடிச்சுட்டு கூப்பிடுறேன் தல, பக்காவா பண்ணிடலாம். வள்ளிமா, என்னால இந்த அவமானத்தை தாங்க முடியலம்மா. என்னால இந்த அவமானத்தை தாங்க முடியலம்மா. உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு கண்ணை மூடலான்னு பாக்குறேன், அதுக்கு கூட விட மாட்டேங்கிறாள. எதுக்குப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ப்ளீஸ்பா, நான் எப்பவுமே உங்க கூட தான் இருப்பேன்பா. நீங்களும் என் கூட தான் இருக்கணும்பா. நம்மளை விட்டுட்டு ஓடி போனவ தானே அவ. அவ ஏன் இப்போ திரும்பி வந்தா? யாரு அவளை வர வச்சது?
கட்சிக்காரங்கெல்லாம் என்ன எவ்வளோ கேவலமா பார்க்கறாங்க தெரியுமா? என் காது பட கண்ணா பின்னான்னு பேசுறாங்கம்மா. வள்ளிமா, அதனாலதாம்மா அப்பா குடிச்சேன். ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. அப்பா, நீங்க எதை பத்தியும் யோசிக்காம தூங்குங்கப்பா. நான் இல்லை. மா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். ஆனா எனக்கு அப்பா தான் முக்கியம். அவரை கஷ்டப்படுத்திட்டு என்னால எதுவும் செய்ய முடியாது. இனிமே என் வாழ்க்கையில குறுக்க வராதீங்க. என்னையும் அப்பாவையும் விட்டுருங்கம்மா, ப்ளீஸ். வள்ளி, அப்பா, இன்னைக்கு நான் அம்மாவை பார்த்தேன்ப்பா. எனக்கு எல்லாமே என் அப்பா தான். அவரோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். அவருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என் உயிரையே கூட கொடுப்பேன். தயவு செஞ்சு இனிமே எங்க வாழ்க்கையில குறுக்க வரவே வராதீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ப்பா. நீங்க பயப்படுற மாதிரி இனிமே அவங்க உங்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி அவங்க திரும்ப வந்தாங்கன்னா நான் அவங்கள பாத்துக்கிறேன்ப்பா. நீங்க பழைய மாதிரி திரும்ப வாங்கப்பா.